ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிட்ஸ் டிவி. தமிழ் கதைகள். துணிச்சலான ராதா. ஒரு அழகான பூஞ்சோலை என்ற கிராமத்துல ராதா என்ற குட்டி பொண்ணு இருந்தாளாம். அவ ரொம்ப துணிச்சலானவளாம். அவ எல்லாருக்கும் உதவி செய்யற குணம் கொண்டவளாம். அதே கிராமத்துல மரம் வெட்டி வியாபாரம் செய்யற ஒரு வயதான பாட்டி இருந்தாங்களாம். அவங்க ஒரு சின்ன குடிசை வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். ஒரு நாள் அந்த பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையாம். அவங்கள பார்க்கறதுக்காக ராதா அங்கே போனாலாம். ராதா பாட்டி கிட்ட போய், பாட்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாலாம். கண்ணை விழிச்ச பாட்டியோ, நான் நல்லா இருக்கேன் ராதா, நீ எப்படிம்மா இருக்க அப்படின்னு கேட்டாங்களாம். நான் நல்லா இருக்கேன் பாட்டி, உங்களுக்கு எதனா உதவி வேணும்னா சொல்லுங்க, நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னாலா ராதா. அதை கேட்ட அந்த பாட்டியோ, ராதா பக்கத்துல காடு இருக்குல்ல, அதை தாண்டி போனா வனபுரின்னு ஒரு கிராமம் வருமா, அந்த கிராமத்துல தான் என் பையன் வசிக்கிறான், அவனை எனக்கு பார்க்கணும் போல இருக்கு, அவனை கொஞ்சம் கூட்டிட்டு வரியா அப்படின்னு கேட்டாங்களாம். சரி பாட்டி, கண்டிப்பா நான் போய் கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வனபுரி கிராமத்துக்கு போக ஆரம்பிச்சாலாம். போகும்போது ராதா இப்படி சொன்னாலாம், ஐயோ காட்டுக்குள்ள பூந்து போகணுமே, சரி நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா காட்டு வழியா போக ஆரம்பிச்சாலாம் ராதா. கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சத்தம் கேட்டுதான். என்னது இது, ஏதோ ஒரு சத்தம் கேக்குதே அப்படின்னு சத்தம் வந்த திசையை நோக்கி போனாலாம் ராதா. அந்த இடத்துல ஒரு சிங்கம் காலில் அடிபட்டு ரத்த வெள்ளத்துல துடிச்சிட்டு இருந்துதான். ராதா சிங்கத்துக்கிட்ட போனதும், ஐயோ சிங்கமா இருக்குதே, எப்படி உதவி செய்யறது அப்படின்னு யோசிச்சாலாம். என்ன இருந்தாலும் ஆபத்துல யாரையும் இப்படி விட்டுட்டு போக கூடாது அப்படின்னு தனக்குள்ளே துணிச்சலா முடிவெடுத்த ராதா சிங்கத்துக்கிட்ட போய் அமர்ந்து சிங்கத்துக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சாலாம். சிங்கமோ ராதா தனக்கு உதவிதான் செய்யறான்றத புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருந்துதான். சிங்கத்தோட காயத்தை சரி செஞ்சதுக்கு அப்புறம் ராதா அங்கிருந்து புறப்பட முற்பட்டாலாம். அப்போ சிங்கம் பேச ஆரம்பிச்சுதான். குட்டி பொண்ணே, உன்ன மாதிரி ஒரு தைரியசாலியை நான் பார்த்ததே இல்லை. எனக்கு இந்த காலில் அடிபட்டு 2 நாள் ஆகுது. நான் சிங்கன்ற ஒரே காரணத்துக்காக யாருமே எனக்கு உதவி செய்யல. ஆனா உன்னோட தைரியம் என்னை வியக்க வச்சிருச்சு. இனிமேல் இந்த காட்டுல இருக்க எல்லா விலங்குகளும் உன் பேச்சு கேட்கணும்னு நான் வாக்குறுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரா சிங்கம். அதை கேட்டு ராதாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாலாம். சரி சிங்கமே, நான் போய் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறுபடியும் வனபுரி கிராமத்துக்கு கிளம்பி போனாலாம். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் வனபுரி கிராமத்துல அந்த பாட்டியோட பையன் வீடு வந்துதான். அந்த வீட்டுக்குள்ள போன ராதா அவங்க பையனோட பேர் சொல்லி அழைச்சாலாம். ராமையா, ராமையா எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டாலாம். ராதாவை பார்த்த ராமு, என்னம்மா ராதா இந்த பக்கம் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு ராதா சொன்னாலாம், ஐயா உங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, அவங்க உங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதை கேட்ட ராமு, ஐயோ அப்படியா, இதோ வரம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராதா கூடவே கிளம்பி அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக பக்கத்து ஊரான பூஞ்சோலை கிராமத்துக்கு கிளம்பி போனாராம். போயிட்டு இருக்கும்போது ராமு சொன்னாராம், என்னம்மா ராதா, இந்த அடர்ந்த காட்டு வழியில நீ தனியா வந்திருக்கியே, அதுக்கு என்ன ராமையா பண்றது, பாட்டி உதவின்னு கேக்குறாங்க, நான் செய்யாம இருக்க முடியுமா அப்படின்னு சொன்னாலாம். அதுக்கப்புறம் பூஞ்சோலை கிராமத்துக்கு வந்த ராதாவும் ராமுவும் மரவெட்டுற பாட்டி இருக்கிற வீட்டுக்கு போனாங்களாம். ராதா மரவெட்டுற பாட்டியை கூப்பிட்டாலாம். பாட்டி, உங்க பையன் வந்துட்டாரு அப்படின்னு. தான் பையனை பார்த்தத பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா. எழுந்து நின்ன பாட்டி, ராமு வந்துட்டியாப்பா, உனக்காக தான்ப்பா நான் காத்துட்டு இருந்தேன், நீ வராம நான் செத்துருவணும்னு ரொம்ப பயந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட ராமுவா, அம்மா உங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் ஆகாதம்மா, நாங்க இருக்கிற வரைக்கும் நீங்க பயப்படாம இருங்க, நான் உங்க கூடவே இருந்து உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அதை பின்னாடி இருந்து கேட்டுட்டு இருந்த ராதா, இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க, நம்ம இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு தொந்தரவு பண்ணாம கிளம்பிட்டாலாம். ராதா ரொம்ப சந்தோஷமா இருந்தாலாம். ஏன்னா உடம்பு முடியாத பாட்டிக்கு மட்டும் இல்லாம ஒரு சிங்கத்துக்கும் உதவி செஞ்சதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாலாம். Thanks for watching our channel. Like, share and subscribe us.